பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்புக்குள்ளாக இருந்த வாழ்க்கை திடீரென்று ஒரு வேலையின் காரியமாக, இல்லை குடும்ப சூழ்நிலை காரியமாக, இல்லை என்றால் படிப்பில் ஏற்பட்ட சில தோல்விகளின் காரணமாக, சில வெற்றியின் காரணமாகவும் கூட தேவனுடைய அன்பை விட்டு விலகி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அந்த அன்பை நீங்கள் விட்டு விலகி போன சூழ்நிலை இன்னைக்கு இருந்துக்கிட்டு எந்த ஒரு காரியமும் வாய்க்காம, ஏதோ நீங்க உங்க பார்வைக்கு மட்டும் நலமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் சுற்றியும் உங்களை சுற்றி நெருக்கடியா இருக்குதா? இந்த நெருக்கடியை கண்டு, ஐயோ, ஒரு காலத்துல நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது நன்றாக இருந்தனே, அந்த வேத வாசிக்கும் போது எனக்கு ஒரு நிம்மதி இருந்ததே, ஆண்டோடைய சமூகம் தேடும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்ததே, இப்ப எல்லாவற்றையும் விட்டுட்டு எல்லாவற்றையும் தொலைச்சிட்டு இப்படி நிற்கிறேனேன்னு அங்கலாய்த்து நின்றால், இன்று இந்த வசனம் உங்களுக்காக. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். திரும்பி வா, திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளிலும் தம்முடைய தூத சேனைகளோடும் கூட உங்களை அழைக்கிறார். நீ திரும்பி வா, திரும்பி வா. ஆதியில் உன் மீது கொண்ட அதே அன்பின் மித்தமாய் இன்றும் உன்னை நேசிக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேனைகளும் சேர்ந்து உங்களை அழைக்கிறதா இருக்கிறது. சூலமித்தி, சூலமித்தி, நீ திரும்பி வா, என்னிடத்திற்கு திரும்பி வா என்று அழைக்கிற சத்தம் இன்றும் வா என்று அழைக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேளுங்க. அவர் உங்களை நித்திய ராஜ்யம் வரைக்கும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நித்தியத்திலே உங்களை அவரோடு கூட சேர்த்து கொள்ளவும் இருக்கிறார். ஆகவே அவருடைய அன்புக்குள்ளாக வாங்க, முழங்கால் படியிடுங்க, ஜெபியுங்க. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வேண்டுகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று வேண்டி பாருங்க. பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுவார், இடைப்படுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.